அண்ட் ரோட்டு கடையில சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்ல பண்ணும்போது அதே டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் தான் ரீசன். இந்த வீடியோல கிளியரா சொல்லிருக்கேன், சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல பாசுமதி ரைஸ் 300 கிராம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து பாசுமதி ரைஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வர ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற ரைஸை இதுல ஆட் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். பொடிசா நறுக்கின வெங்காயம், கேப்சிகம் 1, கேரட் 50 கிராம், முட்டைக்கோஸ் 50 கிராம், பூண்டு ஒரு கட்டி, பச்சை மிளகாய் 1, ரைஸ் வெந்துருச்சுன்னு செக் பண்ண இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பாதி அளவு வெந்தா போதுங்க. போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், கரம் மசாலா, மைதா, மல்லித்தூள், சால்ட், கர்ட் சேர்த்துட்டு 1/4 கிலோ சிக்கனுக்கு ஆஃப் லெமன்ல பாதி போதுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. மேரினேஷனுக்கு மினிமம் 10 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இப்போ ரைஸ ஒரு பிளேட்ல ஆற வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஒன்னா சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பபிள்ஸ் அடங்கினதும் எடுத்துருங்க. இந்த சிக்கன் 65 ப்ரீமிக்ஸ் மசாலா பவுடர் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சிக்கன் 65ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 முட்டையை சேர்த்து உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பொரியல் மாதிரி வந்ததும் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் 65 குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எக் ஃப்ரை பண்ண பேன்லயே ஆயில் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் பூண்டு சேர்த்து வதக்கி பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு கோல்டன் பிரவுனிஷ் கலரா வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் கேரட் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு பீன்ஸ் சேர்த்து அதையும் ஒரு தடவை கலந்து விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் அண்ட் கேப்சிகம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பேனை 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிரன்ச்சியா இருந்தா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டைய இதுல சேர்த்து வெஜ்ஜஸோட நல்லா கலந்து விடுங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் 65 இதுல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதும் பெப்பர், சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் பாருங்க நல்லா உதிரி உதிரியா இருக்கு. நீங்க லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு கூட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். கலந்து விடும்போது ரைஸ் உடையாம கலந்து விடுங்க. கலந்து விட கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்து ரைஸோட நல்லா கலந்து விடுங்க. ஃபைனலா 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சால்ட், கொரியாண்டர் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான், ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே ரெடி. நாம கிளீன் அண்ட் நீட்டா வெஜிடபிள் ரிச்சா வீட்லயே செய்யறதுனால ரொம்பவே ஹெல்த்தி புரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க. ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்லோட் பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஈஸி ரெசிபி பார்க்க விஜய் குக்